ஆமா, ஹாய் செல்லன்ஸ், வாங்க நம்ம வீட்ல நேத்துக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. நேற்றுக்கு போட டைம் ஆயிடுச்சுப்பா, அதுக்கு தான். இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சுட சுட சோறு, அதுக்கப்புறம் ரசம், அருமையான ஒரு தக்காளி ரசம், இந்த பக்கம் கேரட் பொரியல். கேரட் பொரியல் ஏற்கனவே ஒரு 2 பேருக்கு சாப்பிட்டாச்சு, அதனால தான் கம்மியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பருப்பு கடைஞ்சிருக்கும், நெய் மட்டும் சூடு பண்ணிக்கலாம். பருப்பு, தக்காளி பருப்பு, உப்பு பருப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல், அருமையான ஒரு அவரைக்காய் பொரியல். இந்த பக்கம் கிழங்கா மீன் வறுவல், இங்கே கொஞ்சம் முட்டை தொக்கு. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்கோட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க, வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. இந்த 3 நாளாக வந்து மே 1 ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளும் வந்து கொரியர் டிஸ்பேச் இல்லை, ஏன்னா கொரியர் லீவு, சரிங்களா? அதனால் எல்லாமே சேர்த்து இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம கொரியர் போட்டுருவோம். நிறைய பேர் வந்து பணம் அனுப்பிட்டு என்னடா இன்னும் கொரியர் வரலையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் நான் இந்த தகவலை கொடுக்குறேன். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் தான் நம்மளோட வாடிக்கையாளர்களாகவும் இருக்கீங்க, அதுக்காக தான் இந்த தகவல். அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க, தேர்தல் களத்தில் வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட்டுக்காக கவுண்டிங்லாம் போயிட்டுருக்குது, நாடே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக நிறைய எதிர்பாராத திருப்பங்கள்லாம் இருக்குது. டிவிகே வந்து முன்னிலைன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். என்ன சொல்ல, விஜய் அண்ணாவுக்கு என்னோட முன்கூட்டியே நல்வாழ்த்துக்கள். ரிசல்ட் வந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஏன்னா ஓரளவுக்கு கணிச்சு சொல்லிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து அவரோட என்ன சொல்ல, தேர்தல் 2026 வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு அவர் இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் சிஎம் ஆயிட்டா கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட வந்து என்ன சொல்கிறது கோரிக்கைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒன்று சொல்லிட்டா நம்ம செய்யணும் இல்லையா? அதனால அவர் சொல்லியிருக்காரு. அப்படி யாருக்கெல்லாம் அது தெரியலையோ நீங்கள் வந்து டிவிகே மேனிஃபெஸ்டோன்னு சொல்லிட்டு இப்போது 2026ன்னு போட்டிங்கன்னா அந்த பிடிஎஃப் அழகாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அவர் என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு பெண்களுக்கு எல்லாமே வந்து அதில் தெரியும், சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி அமைக்கிறவங்க தான் நம்மளுக்கு வந்து தலைமையில் இருக்கணுன்றது நம்மளோட வேண்டுதல். ஒரு தமிழன் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போறாரு, அதுக்கு எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஏன்னா எங்க அம்மா விஜய் அண்ணன் சொல்லி யாரும் ஃபயர் ஆயிடாதீங்க, எங்க அம்மாவோட வயசு அதிகம் தான். ஏன்னா நான் வந்து 1980 செப்டம்பர் 6 நான் பிறந்தது. அவர் வந்து 1977 ஜூன் 22. ஏன்னா சில பேர் வந்து பேக் ஃபயர் ஆவீங்க, நீங்க அவரை போய் அண்ணன் சொல்றீங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. வேணா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா வந்து நான் என்னோட டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு வந்து அனுப்புறேன். ஏன்னா அதை சொல்றேன் நான், ஆமா சொல்றது உண்மைதான். ஏன்னா சில பேர்லாம் இருக்கிறாங்க, நீங்க எப்படி உங்களுக்கு போய் விஜய் அண்ணனா அப்படின்லாம் கேட்பீங்க. எனக்கு வந்து அவர் நடிகரா அண்ணனா ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? அரசியல் தளத்துல ஒருத்தர் நம்ம மாறி மாறி இருக்கலாம், ஆனா ஒரு இந்த மாதிரி சினிமாவில் இருக்கவங்களாம் ஏஜே ஆகாது, அவங்க வந்து வாங்க போங்க கம்மியா, அவங்களுக்கும் வயசு. நான் பெண்பா, ஒரு 3 குழந்தைகளை பெற்றெடுத்த தாய். எனக்கு வந்து உடல் ரீதியா வந்து வயோதிகம் தெரியல. அவர் வந்து ஒரு ஆக்டர், அதனால அவர் வந்து யங்காவே இருக்கணும். ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக திரையுலகை விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு நம்புவோம். ஏன்னா மக்கள் எல்லாம், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் அவரை நம்பித்தான் தன்னோட அண்ணனாவும் நினைச்சு நிறைய பேர் வந்து வாக்குறுதிகள் செய்தாங்க. என்கிட்ட நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்லலாம் சண்டை போட்டவங்களாம் நிறைய பேர், நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன், அப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே நீங்கள் வந்து ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அது நம்மளோட உரிமை, நமக்கு யார் வாக்கு செலுத்தணும், நம்ம யாருக்கு வாக்கு கேட்கணும் அப்படின்றது நம்மளோட உரிமை. அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், சரிங்களா? யார் வந்தாலும் தமிழ்நாட்டை ஒரு நல்லவங்க ஆளணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான். அதுதான் நம்மளோட எண்ணம். அதை நோக்கி தான் எல்லாருமே போகிறோம், பயணம் பண்ணுறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன, உங்களுக்கு இந்த இதை ரிசல்ட் எல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது எல்லாமே பதிவிடுங்க, சரிங்களா? யார் ஆண்டாலும் நமக்கு மக்களுக்கு நல்லது செய்கிறவங்களா இருக்கணும். தன்னோட மற்ற குடும்பத்தை நம்மளோட குடும்பமாக நினச்சி அவங்க எல்லாருக்குமே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும். அது மட்டும்தான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை, சரிங்களா? வேற என்ன பட்டு? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். இன்னொரு விஷயம், மிக குறைந்த வயதுல சிஎம்மா வந்ததும் அண்ணன் தான் நினைக்கிறேன். என்ன விஜய், கரெக்டா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. மிக குறைந்த வயசுல
ஒருத்தர் சிஎம் ஆகுறாருன்னா அது வந்து இவர் தான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே வந்து சிஎம்மா வரப்போறாரு. இன்னும் வந்து முடிவு வரல, சாயந்தரம் வரைக்கும் சரிங்களா. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய இருக்கான நீ யாரோட கூட்டணி, ஒரு சீட்டு கம்மியா இருந்தா, இது மாதிரிலாம் ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். இதெல்லாம் தாண்டி அவர் ஆட்சி அமைக்கும் போது அவர் மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்றது எங்களோட ஆசை. வாழ்க வளத்துடன். நான் போயிட்டு ரிசல்ட் பார்க்குறேன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா. பை.